முகம் எதுக்காக இந்த அளவுக்கு வாடி போயிருக்கு? எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? முதல்ல இளமையா இருந்த எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க. நான் தினமும் வேட்டையாடிக்கிட்டே இருப்பேன். என்னை பார்த்து எல்லாருமே பயந்துட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு சின்ன முயலை கூட என்னால வேட்டையாடவே முடியல. சில நாட்களுக்கு முன்னாடி 2 மான்கள் காட்டுல உணவு சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கராஜா பத்தி நீ கேட்டிருக்கியா? கேட்டதானே, அதை நாம மறக்கவே முடியாதுல்ல. அட, மறக்க முடியாதா? அந்த மாதிரி என்ன பண்ணாங்க? அட, இந்த பக்கம் அந்த பக்கம் வேட்டையாடுறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். அப்புறம் திடீர்னு மறைஞ்சு போயிடும். அப்படியா? அதானா? சிங்கம் அமைதியா நின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு கோவம் வந்துச்சு. அட, நமதுக்கோ. அது கோவமா அவங்க 2 பேரை தாக்குச்சு. ஏ. அவங்க 2 பேருமே நகர்ந்துட்டாங்க. சிங்கம் ஒரு பள்ளத்துல போய் விழுந்துருச்சு. ஓ, சிங்கராஜா குழியில விழுந்தாங்க. சாரி சிங்கராஜா, நீ பின்வாங்காத, சரியா? இப்போ 2 பேர் இருக்கோம். 2 பேரை வந்து நீ ஈஸியா புடிச்சிட்டு போலாம். வா வா, சரியா? ஆமா, எங்களை வேட்டையாடி நல்லா சாப்பிடு. அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் சத்தமா சிரிச்சாங்க. சிங்கராஜா அவங்கள பார்த்து பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு பள்ளத்துல இருந்து வெளியில வந்துச்சு. அப்பதான் டீனு அப்படிங்கிற பறவை சிங்கத்துக்கிட்ட வந்துச்சு. சிங்கம், உன்னுடைய முகம் எதுக்காக இந்த அளவுக்கு வாடி போயிருக்கு? எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? முதல்ல இளமையா இருந்த எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க. நான் தினமும் வேட்டையாடிக்கிட்டே இருப்பேன். என்னை பார்த்து எல்லாருமே பயந்துட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு சின்ன முயலை கூட என்னால வேட்டையாடவே முடியல. அதை கேட்டதும் டீனு குருவிக்கு சிங்கத்தை பார்த்தா பாவமா இருந்துச்சு. அது சொல்லுச்சு, உன்னோட பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி டீனு குருவி அங்கிருந்து உடனே பறந்து போச்சு. என்ன பறவை என்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்குமா அப்படின்னு சொல்லி சிங்கராஜா சின்னதா ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு அதோட குகைக்கு போச்சு. டீனு குருவி ரொம்ப தூரம் பறந்து போச்சு. அப்போ அங்க ஒரு தோட்டத்துல ஒரு நீல நிற தேவதை உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அட டீனு, நீ இங்க? ஆமா தேவதையே, என்னுடைய நல்ல குணத்தை பார்த்து எனக்கு ஒரு வரம் கொடுக்கறதா அன்னைக்கு நீ வாக்கு கொடுத்திருந்த இல்லையா? ஆமா சொன்ன. ஆனா இப்ப வரைக்கும் நீ எந்த வரத்தையும் வாங்கவே இல்லையே. அந்த வரத்தை நான் இன்னைக்கு கேட்க போறேன். உன்னால அந்த வரத்தை கொடுக்க முடியுமா? கேளு கேளு, நிச்சயமா கொடுக்கறேன். எங்க காட்டுல ஒரு சிங்கம் இருக்கு. அந்த சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு. பாவம் ரொம்ப கஷ்டப்படுது. சொல்ல போனா சாப்பாடு தேடி சாப்பிட கூட அது ரொம்பவும் கஷ்டப்படுது. அதுக்கு நான் உதவி செய்யணும். அப்போ தேவதை யோசிச்சுட்டு சொன்னாங்க, ஆனா இதுதானே விதி. குழந்தை பருவத்தை தாண்டி இளமை பருவத்தையும் தாண்டி வயதான பருவத்துக்கு வந்துதானே ஆகணும். ஆனா சிங்கம் ரொம்பவும் கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. அதனால அதோட முதுமைய நீ போக்குறியா? சரி, நீ சொல்ற மாதிரி செய்ற. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்படி பண்ணா தப்பாகும். ஆனா அத டீனு குருவி கேட்கவே இல்ல. அப்போ தேவதை அவங்க மந்திர கோலால மந்திரம் பண்ணதும் அவங்க கையில ஒரு நீல நிற பூ வந்துச்சு. இந்தா, இந்த பூவை சிங்கத்தை சாப்பிட சொல்லு. இத சாப்பிட்டதும் சிங்கம் மறுபடியும் இளமையா மாறிடும். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீல நிற தேவதையே அப்படின்னு சொல்லி அந்த பூவை எடுத்துக்கிட்டு டீனு குருவி சிங்கத்தை பார்க்க போச்சு. இந்த சிங்கம் இந்த பூவை சாப்பிடுங்க. அத கேட்ட சிங்கராஜா டீனு கிட்ட சொல்லிட்டு, வயசாயிடுச்சுன்னு நீயும் கிண்டல் பண்றியா? அப்படிதானே? இல்ல இல்ல, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு தடவை இந்த பூவை சாப்பிட்டு பாரு. அப்போ உன்னுடைய இளமை திரும்ப வந்துடும். அத கேட்டு சிங்கத்துக்கு நம்பிக்கை வரவே இல்ல. ஆனா சிங்கத்துக்கு இதுவும் தெரியும், டீனு எப்பவுமே பொய் சொல்லாது அப்படின்னு. அதனால சிங்கம் அந்த பூவை வாங்கி சாப்பிட்டுச்சு. எனக்கு என்ன ஆகுது? அத சாப்பிட்டதுமே சிங்கத்துடைய உடம்புக்குள்ள ரொம்ப புதுவிதமான ஒரு பலமும் வந்துச்சு. நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். இளமையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அத கேட்டு டீனு குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. பரவ, நான் இப்போ வேட்டையாட போறேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படி சொல்லி சிங்கராஜா குகையை விட்டு வெளியில ஓடி வந்துச்சு. பல வருஷத்துக்கு அப்புறமா அது இந்த அளவுக்கு வேகமா ஓடுச்சு. இப்படி இருக்கும்போது சிங்கு மங்கு அப்படிங்கிற 2 முயல்கள் வழியில விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அட
அங்க பாருங்க, சிங்கராஜா வந்துகிட்டு இருக்க. இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன். சிங்கராஜா நாங்கள் பயந்துட்டோம். சிங்கராஜா அவங்க பக்கத்துல ஓடி வந்ததும் அவங்க 2 பேரும் 2 திசையில ஓடிட்டாங்க. ஆனா இந்த தடவை சிங்கம் அவங்க 2 பேரையும் விடாம துரத்துச்சு. கடைசியில சங்கு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு. சிங்கம் சங்கு முயலை சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. அப்போ மங்கு கண்ணுல பயத்தோட அந்த நிகழ்வை பார்த்து பயந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சிங்கராஜா திரும்ப வந்துட்டான். சிங்கம் இப்போ முழு பலத்தோட காட்டுல வேட்டையாட ஆரம்பிச்சது. காட்டுல இருக்கிற நிறைய விலங்குகளை வேட்டையாடுறதுனால காட்டுல விலங்குகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இந்த பக்கம் காட்டுக்கு ராஜா ஒரு புலி. எல்லா விலங்குகளும் புலிகிட்ட போனாங்க. சிங்கராஜா இளமையாயிடுச்சு, இது எப்படி சாத்தியம்? அவனுக்கு வயசாயிருந்துச்சே. அது எங்களுக்கும் தெரியல, எப்படி அவங்க இப்படி இளமையா மாறினாங்கன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பதான் சிங்கம் அங்க வந்துச்சு. சொல்லு புலிராஜா, என் பின்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சிங்கராஜா, இப்போ இந்த காட்டுக்கு ராஜா நான் தான். ராஜாவுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கணும். எதுக்கு காட்டு வாசிங்களா இப்படி சும்மா கொண்டுகிட்டே இருக்க? சும்மா ஒன்னும் கொல்லல. எனக்கு வயசாகும் போது இவங்க எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நான் இப்போ எல்லாரையும் பழி வாங்குற. இல்ல, அப்படி ஆகுனா விடவே மாட்டேன். அப்படியா? சரி, என்கிட்ட வந்து மோது. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த காடு. அதை கேட்டு காட்டு விலங்குகள் எல்லாருமே ராஜாவான புலிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சாயங்காலம் நான் உன் கூட சண்டை போடுறேன். எல்லாருமே கேட்டுக்கோங்க, இப்போ என் காடு எனக்கு கிடைக்கிறது எல்லாருமே பாப்பீங்க, எல்லாருமே பாப்பீங்க. அப்படி சொல்லி சிங்கம் அங்கிருந்து ஓடி போச்சு. இத பாத்துக்கிட்டு இருந்த டீனு குருவிக்கு அவ செஞ்ச தப்பு புரிஞ்சுது. ஆனா இப்போ நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்ற தைரியம் அவளுக்கு இல்ல. டீனு உடனே அங்கிருந்து பறந்து ஆகாயத்தை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அவ மறுபடியும் தேவதை கிட்ட போனா நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொன்னா. நான் தான் அப்பவே சொன்னல, விதியை நாம மாத்தி எழுத கூடாது, அப்படி எழுதுனா நஷ்டமாகும் அப்படின்னு. இப்ப நான் என்ன பண்றது தேவதையே? சாயந்தரம் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஒருவேளை சிங்கம் ஜெயிச்சிடுச்சுன்னா காட்டு அது நாசமாக்கிடுமே. சரி, நான் ஏதாவது போறேன் அப்படி சொல்லி தேவதை மந்திர கோல சொல்லட்டுனாங்க. இந்த தடவை கையில ஒரு பச்சை நிற பூ வந்துச்சு. இந்த பூவை சாப்பிட்டா சிங்கம் மறுபடியும் வயசானதா மாறிடும். ஆனா அந்த சிங்கம் இந்த பூவை எதுக்கு சாப்பிடும்? அத நீதான் பாத்துக்கணும். இப்போதைக்கு இது ஒரு வழிதான் இருக்கு. இந்த பக்கம் சிங்கமும் புலியும் எதிரும் புதிருமா நின்னுகிட்டு இருந்தாங்க. எல்லா விலங்குகளும் அவங்களுக்குள்ள நடக்க போற சண்டைய பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க. பா புலிராஜா, உன்னோட கடைசி சண்டைய பாக்குறதுக்கு எல்லாருமே காத்துக்கிட்டே இருக்காங்க. என்னோடது இல்ல, இது உன்னுடைய கடைசி சண்டையா இருக்கும். அப்பதான் டீனுக்குருவி அங்க வந்துச்சு. சிங்கம், புலிய நீ தோக்கடிக்கணும்னா என்கிட்ட இன்னொரு பூவும் இருக்கு. இன்னொரு பூவா? அந்த பூவை சாப்பிட்டதும் நீ இளமையா மாறின மாதிரி. இந்த பூவை சாப்பிட்டதும் உன்னுடைய சக்தி பல மடங்கு அதிகமாயிடும். அப்படின்னா நீ தான் உங்களை இளமையா மாத்தனையா? அதை கேட்ட எல்லா விலங்குகளும் டீனு குருவிய ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எடுத்துட்டு வா டீனு. டீனு அந்த பூவை கொண்டு போய் சிங்கத்தோட வாயில வச்சது. சிங்கம் அதை சாப்பிட்டு முழுங்குச்சு. என்னை விட சக்திசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி சிங்கம் புலிய தாக்க போச்சு. எல்லா விலங்குகளும் அதை பார்த்து ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா சிங்கம் புலிய வந்து சேருதுக்குள்ளார அதுக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சு. எனக்கு என்ன ஆச்சு? சிங்கம், நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் பூவை கொடுத்து உதவி செஞ்சேன். ஆனா அதை நீ தப்பா பயன்படுத்திக்கிட்ட. இப்போ நான் கொடுத்த பூவை நீ சாப்பிட்டதுனால மறுபடியும் உன்னுடைய முதுமை திரும்ப வந்துருச்சு. அதை கேட்ட எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டாங்க. இப்ப சொல்லு சிங்கராஜா, இன்னும் சண்டை போட தயாரா? அதை கேட்டதும் சிங்கம் பயந்து போய் பின்னாடி திரும்பி கூட பார்க்காம அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க, என்னால பாவம் நிறைய விலங்குகளோட உயிர் போயிடுச்சு. பரவாயில்ல டீனு, நாங்க எல்லாருமே உன்னை மன்னிச்சு விட்டுறோம். அது மட்டும் இல்லாம உனக்கு ரொம்ப நன்றி.